ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்பனா சிஸ்டரை வந்து ஆல்ரெடி நான் இன்வைட் பண்ணிட்டேன். இந்த விலாக் வந்து முன்னாடி போகிறேன்னா இல்லை அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வர விலாகெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விலாகில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். எங்கெங்கே என்னென்ன பொருள் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் எப்போவுமே வீட்டு பக்கத்தில் இருக்க லுல்லு வில்லேஜ் தானே போவேன். நான் இன்றைக்கி வந்து லுல்லு ஸ்டேடியம் லுல்லு இருக்கு இல்லையா, பெரிய லுல்லு, ஹைப்பர் லுல்லு, அங்கே போகிறேன். சார் ரெண்டுமே ஹைப்பர் லுல்லு தான், ஆனால் அது ஸ்டேடியம் லுல்லு, இது வந்து லுல்லு வில்லேஜ். ஓகேயா, இன்றைக்கி அந்த லுல்லுக்கு போகிறேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து ஏதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதோ பிளாஸ்டிக்லாம் ஒழிக்கும் போராட்டம் அப்படிலாம் ஏதோ பண்ண போகிறாங்களாம். அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக நான் போடுறேன். சரி, அங்கே போகிறோம் இல்லையா, அதனால் வெங்காயம் தக்காளி அதை எனக்கு அங்கே போய் வாங்கவே பிடிக்காது. பிகாஸ் செம்ம பெருசாக இருக்கும் அந்த லுல்லு. போய் பார்ப்பேன், முடிஞ்சிச்சுன்னா வாங்கிட்டு வருவேன். அங்கங்கே என்னென்ன வாங்குறேன், இந்த சமைக்கிறதுக்கு என்ன வாங்குறேன், எந்தெந்த ஷாப்பில் என்ன வாங்குறேன்றதை நான் காமிக்க போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, மதுளொட்டி செவரொட்டின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எங்கே கிடைக்குது, ஈரல்லாம் எங்கே கிடைக்குது அப்படிலாம் கேட்குறீங்களா. இந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அது போக நான் எங்கே மீன் வாங்குறேன் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நான் ரஷீதியாவில் இருக்க நாதல் சூக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூக்கில் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுறேன். மீட் எங்கே வாங்குறது, ஃபிஷ் எங்கே வாங்குறது, செவரொட்டி, ஈரல், இப்படி எல்லாமே நான் வந்து கவர் பண்ணுறேன். ஓகேயா, இந்த விலாகா மட்டும்தான் இது இருக்க போது. அதான் எனக்கு தெரியல, கஸ்பனா சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் நான் அந்த விலாகை போட்டுட்டு இதை போடுவேனா இல்லை இதை போட்டுட்டு அதை போடுவேனான்னு தெரியல. எனிவே, விலாகுக்குள்ளே போகலாமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். சூக்கல் ஜுபைல் எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக மீன், கறி, கோழி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். சூப்பராக இருக்கும். இதுதாங்க ஷார்ஜாவில் இருக்க பெரிய ஃபிஷ் மார்க்கெட். இதுக்கு பேர் தான் சூக்கல் ஜுபைல். சூக்குன்னா வந்து மார்க்கெட்டுன்னு அர்த்தம். நம்ம துபாயில் டேராவில் இருக்கு இல்லையா, வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏன் நான் இங்கே வரேன் அப்படின்னா, இது என் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். நான் ஷார்ஜாவோட பார்டரில் இருக்கனால என் வீட்டிலேருந்து ஒரு 50 மினிட்ஸ் தான் இருக்கும். நான் டேராவில் போனேன் அப்படின்னா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வரும்போது நான் நல்லா டிராஃபிக்கில் மாட்டிப்பேன். அதனால் எனக்கு இந்த இடத்துல போயிட்டு வரதான் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ரவுண்டாக இருக்க இந்த பிளேஸ்ல வந்து இப்போ டேட்ஸ் வச்சு வித்துட்டு இருக்காங்க இல்லையா, முன்னாடி இப்படிலாம் இருக்காது. இந்த இடத்த முன்னாடி எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து மீனை பிடிச்சிட்டு வந்து அப்படி ஃபுல்லாக கொட்டி விடுவாங்க. எல்லாரும் ஏலத்துக்கு எடுத்துப்பாங்க. அப்படி பெரிய பெரிய பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லையா, அதுல வந்து உசுரோட கொண்டு வந்து மீன் அப்படி கொட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் போறோம் அப்படின்னா, அதை சொல்ற ஏலத்துல இருந்து கொஞ்சம் பைசா கம்மி பண்ணியோ இல்லை கூட்டியோ எப்படியோ நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4-5 பேர் சேர்ந்து வாங்குறோம் அப்படின்னா நமக்கு பெரிய லாபமா இருக்கும். வாங்குற மீன் அப்படி 4-5 பேர் சேர்ந்து மொத்தமா பிரிச்சுக்கலாம். முக்காவாசி வந்து பாகிஸ்தானிஸ் வந்து எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த மாதிரி எடுக்கிறது நான் நிறைய டைம் லைவா நான் பார்த்திருக்கேன். ஆனா ஏன் இப்பெல்லாம் அந்த மாதிரி வைக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. அது ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. இப்போ சுத்தமா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்றது இல்லப்பா. துபாயிலன்னு கிடையாது, கல்ஃப்ல நீங்க இந்த மாதிரி டேட்ஸ் மார்க்கெட் நீங்க எங்க போனாலுமே சும்மாவே டேஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லி 1/2 கிலோ சாப்பிட்டு வந்துடலாம். நெசமா தான்ப்பா சொல்றேன். இந்த வீடியோல மீட் செக்ஷன்ல என்ட்ரானோட ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு 2 கடைகளுமே ஒன்லி மீட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. பின்னாடி இருக்கு, அதாவது 3வது லைன்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்கன், முட்டை, அதுக்கப்புறம் இன்னர் பார்ட்ஸ் இப்படி எல்லாமே வச்சிருப்பாங்க. மாட்டோட மண்டையெல்லாம் பாத்தீங்களா, பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா ஒரு மாதிரி பயமா இருக்க மாதிரி இருக்குப்பா. இந்த கடையில தாங்க நான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தேன் செவரொட்டியா. ஆனா பாக்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் ரொம்ப பழசா இருக்க மாதிரி இருக்கு. மூளை கொஞ்சம் பரவாயில்லாம இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நம்பி என்னால எடுக்க முடியல. இந்த வீடியோ பார்த்துட்டு போய் வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்குமே நான் சொல்றது விஷயம் என்னன்னா, போனோடனே ஒரே கடையில பார்த்துட்டு இன்னர் பார்ட்ஸ் எப்பவுமே வாங்காதீங்க. கம்பேர் பண்ணுங்க. மெயினா இன்னர் பார்ட்ஸ் வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்றத மெயினா நீங்க நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரைஸை கம்பேர் பண்ணணும். நம்ம மீன் வாங்கும் போது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி கிடையாது. இவங்க சொல்றதா வேலை. ஸோ நீங்க பார்கெயின் பண்ணி தாராளமா வாங்கலாம். இன்னைக்கு நான் வாங்கின கடை பேர் வந்து வாதி அல் மீலுக், ஷாப் நம்பர் வந்து 15. இந்த கடையில தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் எல்லாமே. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கடைகளுக்குலாம் நான் போறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் எடுக்க ட்ரை பண்ணுவேன். அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்படியே உங்க கூட நான் ஷேர் பண்றேன். செவரொட்டி பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாத்தீங்களா. இந்த மீட்டு ஷாப்ல இருக்க மொத்த ஆடுகளும் அதுக்குள்ள இருக்க இன்னர் பார்ட்ஸும் டெய்லி 10 மணிக்கு வருமா நைட்டு. எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அஜ்மான்ல இருந்து வருதுன்னு என்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. பகல்ல போக உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட நைட்டு நீங்க ஒரு 10 மணி வாக்குல போனீங்கன்னா கூட நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வரலாம்ப்பா. உங்க ஆட்டோட இன்னர் பார்ட்ஸ்ல என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, சிறுகுடல், பெருங்குடல், ஈரல், கிட்னி, மதுளொட்டி, ஆட்டோட மண்டை, மாட்டோட மண்டை, ஆட்டோட காலு, மாட்டோட காலு, மாட்டோட வாலு கூட வச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் பேக் பெயின் ரொம்ப சிவியரா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்க மாட்டோட வாழை சூப்பு வச்சு கண்டிப்பா குடிங்க. பேக் பெயின் ரொம்ப சிவியரா இருக்குன்னு என்ன சாப்பிட்டு என்ன மெடிசன் எடுத்து உங்க சரியாகல அப்படின்னா மாட்டோட வாழை சூப் வச்சு டெய்லி குடிங்க. நம்ம ஆட்டோட சிறுகுடல் பைப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நல்லாவே கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு பத்தாது, நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அதை செய்யறதுக்கு இங்க ரெடியா இருக்காங்க. இப்போ நான் அடுத்து காட்ட போறதை பாருங்க. ரிப்ஸ், அதாவது நெஞ்செலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆட்டோட வந்து ஒவ்வொரு இன்னர் பார்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு இன்னர் பார்ட்ஸுக்கும் நோய் தீர்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க அங்க வாங்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த சைஸ்ல இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு
சொல்லிட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு தெளிவாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய பிரியாணி கறி குழம்பு இந்த மாதிரி செய்கிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இவங்ககிட்ட தனியாக கொழுப்புன்னு தனியாக வச்சிருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து சமையலுக்கு ஊற்றுற எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த கொழுப்பத்தி கொஞ்சம் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து செக்ரேட் ஆகும் உங்களுக்கு ஆயில். அது வந்து நல்லா நேச்சுரலாக நல்ல ஃப்ளேவராக கொடுக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுவரை அந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கம்பல் பண்ணி கொடுத்தாங்க, அதனால நான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஏன் கட் பண்ணுற வீடியோ நான் எடிட்டிங் பண்ணாமல் அப்படியே காமிச்சிருக்கேன் அப்படின்னா எந்த மாதிரி அவங்க க்ளீனாக கட் பண்ணுறாங்க அவங்க தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான். இப்போ அவங்க கட் பண்ணிட்டு இருக்கிறது கிட்னி பார்த்தீங்களா, அதில் வந்து சின்ன சின்ன கழிவுகள் இருக்கு. அழகாக அதை கட் பண்ணி தூரமாக போட்டுறாங்க. அது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் கொழுப்பு கொடுத்தாங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. இதை வாங்கிட்டு வந்து மொத்தமாக 6 உருண்டை போட்டு வச்சேங்க. இப்போ நான் குக்கரில் போடுற மாதிரி காமிச்சேன் இல்லையா, அதில் அது ஒரு உருண்டை தான், மிச்சம் 5 உருண்டை ஃப்ரீசரில் பத்திரமா வச்சிருக்கேங்க. நான் கிட்னி, ஈரல், மதுளொட்டி இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு கிலோ வாங்கியிருந்தேன். அதோட வெயிட்டோட சேர்த்து அதில் ப்ரைஸும் வரும். அதில் நீங்களே நோட் பண்ணி பாருங்க. நான் மெயினாக உங்கள்கிட்ட இன்னொரு டைம் அகைன் சொல்கிறேன், இது எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணி வாங்குங்க. எப்பவுமே நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு விஷயம், வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணி பாருங்க. போகும்போது மறக்காம உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு போயிருங்க. ஹிந்தி பேச தெரிஞ்சா மட்டும்தான் இவங்ககிட்ட பார்கெயின் பண்ண முடியும்ப்பா. நமக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவோம் தெரிஞ்சா அடிச்சு விடுவாங்க அவங்க வேலையை. அப்புறம் பாத்துக்கோங்க. கிட்னி கிளீன் பண்ணும்போது ஒரு சின்ன ஒயிட் கலர்ல இருக்கும், அதை எடுத்து தூர போட்டுறாங்க. நோட் பண்ணி பாருங்க. எனக்கு வேற ஹிந்தி தெரியாது இல்லையா, எதுவா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி தான் நான் கேட்க சொல்லுவேன். மூளை இருக்கான்னு கேளுங்கன்னு சொன்னேன். மூளை தானே, இந்த மண்டைக்குள்ள இருந்து எடுத்து தரேன்னாங்க. அப்படி ஷாக் ஆயிட்டேன்ப்பா சீரியஸ்லி நானு. மதுளொட்டி வந்து கட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற டிப்ஸ் என்னன்னா, எப்போ நீங்கள் குக் பண்ணுறீங்களோ அந்த டைமில் கட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து பிளட் அதிகமாக வராமல் இருக்கும்னு சொன்னாங்க. நீங்களும் அதவே ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி இதே கடைகளுக்கு நான் வந்திருக்கேன். எடுத்து மூளை தனியாக வச்சிருப்பாங்க பிளேட்டில், ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம். அப்படி தான் இதுவரை நடந்திருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு மண்டை எடுத்து நண்டு 2 அடி அடிச்சு உடச்சு உள்ளேருந்து மூளை நோண்டி எடுத்து கொடுத்தாங்க பாருங்க. உண்மையாகவே சொல்கிறீங்க, சத்தியமாக நான் மிரண்டு போயிட்டேன் நான். ஆட்டோட மண்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமாங்க. அந்த போன் இருக்குது பார்த்தீங்களா, அப்பாடியோ அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க. रमजान ड्यूटी पे गया, किधर ड्यूटी पे गया पता नहीं किधर गया। நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டையோ இல்லை ஹைப்பர் மார்க்கெட்டையோ நீங்கள் மூளை வாங்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி போய் வாங்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை காமிச்சு எனக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஆட்டோட மண்டையில் ஒரு சைடு விரலை விட்டு மூளையை வெளியே எடுக்குமோ ஒரு சைடு அப்படி ரத்தம் பிதுங்கி வெளியே வருது. அம்மாடி அம்மா, பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன்ப்பா. எப்போவுமே இந்த மாதிரி கடைகளுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் அங்கே இல்லை அப்படின்னா இவங்க கிட்டேயே கேளுங்க, அதை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல. இன்னைக்கு நான் வாங்கின கடையில் வந்து ஆட்டோட கால் இல்லவே இல்லை. நான் எப்பவுமே போனா மெயினா ஆட்டுக்கால் வாங்கிடுவேன். சூப் வச்சா என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க ஆட்டோட கால் வேணும்னு சொல்லிட்டு. இந்தா போறங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில போயிட்டு இவரே வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அழகா நம்ம கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரே கடையில மொத்தமா வாங்கும்போது என்னன்னா பிரைஸ் வந்து ஓரளவு கம்மி பண்ணி வாங்கலாம். நீங்க வேற வேற கடையில போனீங்கன்னா அகைன் நீங்க ஜீரோல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் மெயினான விஷயமேவும். ஆட்டோட கால்ல ஷூ மாதிரி ஒரு இடம் இருக்கும், அது ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி தான் வரும் உங்களுக்கு. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன சதமா இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடணும் கண்டிப்பா. நீங்க அவங்க எப்படி கிளீன் பண்றாங்கன்றத பார்த்துருப்பீங்க. அதனால தான் நான் எதுவுமே எடிட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன் நான் வீடியோஸை ஃபுல்லா. உங்களுக்கு இந்த மாதிரி கிளீன் பண்ணி கிடைக்காட்டினா அதை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்படியே அட்டாச் பண்ணிக்கேன். கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்களுக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி எலும்பு வகைகளை வாங்குறீங்க அப்படின்னு இந்த மாதிரி மிஷின் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உதிரியாகாம உங்களுக்கு வந்து குழம்புலையா இருக்கட்டும் சூப்லையா இருக்கட்டும் இந்த எலும்பு வந்து உதிராம இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மிஷின் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளீனா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் ஆட்டுக்காலில் பெருசா கிளீன் பண்றதுக்கு ஒன்றும் இருக்காது. நீங்க சமைக்கும் போது லைட்டா வந்து கத்தியால சுரண்டி விட்டா மட்டும் போதும். இதெல்லாம் வந்து ஆட்டோட குடலுங்க, ஆட்டோட சிறுகுடல்னு சொல்லுவாங்க இல்லையா, பைப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். இன்னைக்கு நான் வாங்கின மொத்த ஆட்டோட இன்னர் பார்ட்ஸோட கடை இதுதாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடையோட ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன், யூடியூப்ல எல்லாம் போடுவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோட குடல்ல மொத்தமா தூக்கி அவர் போஸ்ட் கொடுக்குறாருப்பா. என்னத்தை சொல்ல நான். துபாயில இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். இந்த மார்க்கெட்ல இருக்க ஒவ்வொரு ஆட்டுக்கறி கடையும் வேற வேற கண்ட்ரியை சேர்ந்தது. இங்க இருக்க மக்கள் அவங்க நாட்டு கறியை சாப்பிடணுன்றதுக்காகவே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர்ல. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆடு எதுவுமே இங்க அறுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் மூலமா அந்த ஆட்டை வந்து டெஸ்ட்
டெஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் அதை அறுத்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் சீல் வச்சு கொடுத்து விடுவாங்கப்பா. அது எப்படின்னா வீடியோ எடுப்பீங்களா? வீடியோ எடுக்கிறதுக்காக என்னை வெயிட் தூக்க வைக்கிறாரு. சரி, ரொம்ப நல்ல பழக்கம். தேவையில்லைப்பா, வீடியோவை நானே எடுத்துக்கிட்டு நானே வெயிட் தூக்கிட்டு வரேன். சந்தோஷப்படுங்க. இங்கே சரிப்பா, பிடிங்க, எடுத்துட்டு வாங்க. இந்த மார்க்கெட்டோட பேர் வந்து சூக்கல் ஜுபைல். இது ஷார்ஜாவோட பெரிய பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சூக்கல் ஜுபைல் அப்படி இல்லைன்னா வந்து ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் இப்படி எது கூகுளில் போட்டாலும் கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். இதுவரையும் பார்த்தது ஆட்டோட இன்னர் பார்ட்ஸ்லாம் எங்கே வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு, அடுத்து பார்க்க போகிறது மீன் எங்கே வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் மட்டன் எங்கே வாங்குனீங்க, காடை எங்கே வாங்குனீங்க ஒரு கொஷின் வரும் இல்லையா. லூலூல தாங்க மட்டன், சிக்கன், காடை, எக் இதெல்லாம் அங்கே தான் வாங்குவேன். காடை மட்டும் எப்போயாவது அவைலபிளாக இருந்தால் தான் கிடைக்கும். இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். நாது ரஷீது சூக். இது வந்து ரஷீதியாவில் இருக்குது. இது ஒரு பெரிய பில்டிங். இதுக்குள்ளே எல்லா கடைகளுமே இருக்கும். இதுக்குள்ளே தான் இந்த மீன் கடையும் இருக்குது. இது எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குன்னா ரஷீதியாவோட போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ நான் காமிக்கிற கேமரா ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ரைட் சைடில் வந்து இந்த ஷூக் இருக்கு. மேல இருக்க போர்டை நோட் பண்ணி பாருங்களேன். மீட், ஃபிஷ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். இந்த என்ட்ரன்ஸ்ல இல்லாம வேற என்ட்ரன்ஸ் சைடு போனீங்க அப்படின்னா ரொம்ப சுத்தி வர மாதிரி இருக்கும். அதனாலதான் மெயினா அதை நோட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் முடியும் போயிட்டு அங்க மீன் வாங்காம ஏன் இங்க வந்து மீன் வாங்குறன்ற ஒரு மெயின் கொஸ்டின் இருக்கும் இல்லையா. நீங்க துபாயில இருக்க வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் போனாலும் சரி, ஷார்ஜால இருக்க ஃபிஷ் மார்க்கெட் போனாலும் சரி, இல்ல வேற ஏதோ ஹைப்பர் மார்க்கெட்ல போய் நீங்க மீன் வாங்கினா கூட இந்த அளவுக்கு சுத்தமா 100% சொல்றேன் க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஈவன் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நீங்க ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, மீனை க்ளீன் பண்றதுக்கு மினிமம் 20 dirhams நீங்க பே பண்ணி ஆகணும். கரெக்ட் தானே? இங்க மீனை க்ளீன் பண்றதுக்கு ஃப்ரீ தான். ஈவன் தண்ணியிலே அலசி கொடுத்துருவாங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இங்க சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், ஈவன் ஃபிஷ் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, பிரானை வந்து எந்த சைடுமே நரம் எடுத்து தர மாட்டாங்க. கரெக்ட் தானே? அப்படியே எடுத்து கொடுத்தாலும் ஒரு சைடு தான் எடுத்து கொடுப்பாங்க. ஆனா நான் இங்க சொல்றேன், 2 சைடுமே எடுத்து கொடுத்து தண்ணியால நல்லா அலசி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. டைரக்டா உங்களுக்கு ஒப்புச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா சமைக்கவும் செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இந்த கடையில. கடை பேரை நோட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் இப்படி எல்லாமே இருக்கு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் நம்பர்ல கால் பண்ணி கேளுங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், நான் வரேன். இல்லைனா நாளை கூட வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்கள். அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை வர சொல்லுவாங்க. அந்த டைம் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க மீனை. இந்த ஒரு மீன் கடை மட்டும் கிடையாது, ஒரு 4-5 மீன் கடை இந்த பில்டிங்குள்ளே இருக்குது. மற்ற மீன் கடைலாம் இல்லாமல் ஏன் இந்த மீன் கடை மட்டும் ஸ்பெஷல் அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு ஆளை வந்து நல்லா பழக்கம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி எனக்கு நல்லா பழக்கம் பிடிச்ச கடை தான் இது. மேபி உங்களுக்கு இந்த கடைகள் இல்லாமல் இது பக்கத்தில் இருக்க கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கடையில் நீங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமராக மாறிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. நீங்கள் அந்த மாதிரி போய் வந்து ரெகுலர் கஸ்டமராக மாறினீங்கன்னா மட்டும்தான் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஐட்டமாக கொடுப்பாங்க. எப்பவுமே எல்லா கடையிலையும் அப்படிதானாங்க. பிரான்ஸ்ல ஃபுல்லா மண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி முன்னாடி பின்னாடி இருக்க நரம்பெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமா அவங்க கையில கொடுப்பாங்க. அவ்வளோ நீட்டா இருக்கும்பா. மோஸ்ட்லி இந்த மீன் கடைக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க, நிறைய அரபி வந்து இந்த கடையில வந்து மீன் வாங்குவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே இவங்க ரொம்ப நீட்டாவும் கிளீனாவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் மெயின்டைன் பண்ணுவாங்க மீனை. மோஸ்ட்லி இங்க பழைய மீன் வைக்க மாட்டாங்க. வாங்கும் போது ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு வாங்க, ப்ளீஸ் இது ஃப்ரெஷ்ஷா இருந்தா மட்டும் சொல்லுங்க, வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நானுமே இங்க 2-3 வருஷம் ரெகுலரா வாங்கிட்டு இருந்தா கூட 2-3 டைம் அழுத்தி கேட்பேன், அண்ணா இது உண்மையாவே ஃப்ரெஷ் தானா, நம்பி வாங்கிட்டு போலாமா, மீன் சொதப்பிடாதே அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை முறை நான் அழுத்தி கேட்பேன். அதே மாதிரி நீங்களும் எப்பவுமே கேட்டு வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. முடிஞ்ச டைம் இருந்தா ரவுண்ட் அடிச்சு பாருங்க. காசு கொடுத்தா கூட இவ்வளவு சுத்தமா கிளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு சுத்தமா கிளீன் பண்ணிக்காங்க நீங்களே பாருங்க. ஹஸ்பண்டா சிஸ்டர் வந்த அன்னைக்கு சீபாஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். தமிழ்ல வந்து அது கொடுவான்னு சொல்லுவாங்களாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க மீனோட பேரை தெரிஞ்சுக்கிறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நம்ம மீனை நல்லா வெட்டி க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில ஃபுல்லா நல்லா அலசி அதுக்கப்புறம் அதுல இருக்க வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நமக்கு பேக் பண்ணி கிளீனா கொடுப்பாங்க. மேபி இப்போ நீங்க குவான்டிட்டி அதிகமா வாங்குறீங்க, இல்ல உங்க வீட்ல இருந்து ரொம்ப தூரம் இந்த இடம் மெனக்கட்டு வந்து வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஸ் எல்லாம் போட்டு சூப்பரா கட்டி கொடுப்பாங்க. வீட்டுக்கு போகிற வரையும் ஒண்ணுமே ஆகாதுங்க. இன்னொரு மெயினான விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்களா, மற்ற சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்டில் இல்லாத நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இங்கே வச்சிருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணல அப்படின்னா ஒன் டைம் வீடியோ லைட்டாக பேக் அடிச்சுட்டு போய் பார்த்துட்டு வாங்க. ஏகப்பட்ட மீன் வெரைட்டி வச்சிருக்காங்க. எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, காமனாக இவங்க ஏதோ காசு வாங்கிட்டு பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி மூச்சு தம் பிடிச்சிட்டு பேசிட்டு கேள. நான் இதில் வல்லாகி எனக்கு ஒரு சின்ன பைசா கூட லாபம் கிடையாது, பெய்டு ப்ரமோஷனும் கிடையாது. என்னை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, யூடியூப்ல என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்களோட ட்ரஸ்ட்டை நான் கெயின் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வாங்கி சாப்பிட்ற இடத்துல
இத்தனையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் அங்கே அவைலபிளாக இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் இந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணியிருந்தேன். சுத்தமாக க்ளீன் பண்ணி வீட்டில் ஜஸ்ட் தண்ணியில் மட்டும் அலசிட்டு அப்படியே மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். லாஸ்ட் கஸ்பனா சிஸ்டர் வந்துட்டு போன விருந்து விலாக பார்த்துட்டு எங்கள் அம்மா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பின வாய்ஸ் எஸ்எம்எஸ் என்னன்னா, மதுலொட்டி அங்கே உங்களுக்கு எவ்வளோ கிலோ கணக்கில் கிடைக்குது, வாங்கி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எங்களுக்கு ஆட்டுக்கறி கடையில் 200 300 காசு கொடுத்தா கூட எங்களுக்கு சுத்தமாக கிடைக்க மாட்டேது. இவங்க கேட்டிருக்காங்க அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 வாரம் கழிச்சு தான் நம்ம கொடுக்குறாங்க. டாக்டர் ஒரு பக்கம் சொல்றாங்க ரத்த ஊறதுக்கு மதுலொட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் மதுலொட்டி விலையை பார்த்தா எல்லாரும் டிமாண்ட் பண்றதுல 200 300 போய் இப்போ 500 ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா புலம்புறாங்க. 500 கொடுத்து ஒரு மதுலொட்டி வாங்குறதுக்கு பேசாம ரத்தம் ஏற்றிட்டு போயிடலாம் போலையப்பா அப்படின்னு எங்க அம்மா நேற்று காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது காமெடிலாம் இல்லைங்க, நான் ரொம்ப சீரியஸாக தான் சொல்றேன். நமக்கு இங்கே மதுலொட்டி வந்து ரொம்ப சீப்பாகவும் அவைலபிளாகவும் கிடைக்குது. கண்டிப்பாக வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிளட் ஊறுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுலொட்டி மட்டும் கிடையாது, ஆட்டோட இன்னர் பார்ட்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம உடம்புல இருக்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கியூர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோட காலில் இருக்க பசை இருக்கு இல்லையா, உடம்புல இருக்க புண்ணை கியூர் பண்ணுப்பா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ நிறைய பேர் மோஸ்ட் ரெக்வஸ்டிங் வீடியோவாக இருந்துச்சு. பிகாஸ் என்னன்னா, இது எங்கே வாங்குனீங்க, அது எங்கே வாங்குனீங்க, உங்களுக்கு மட்டும் மீன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் காடை எங்கே கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் சவரோட்டு எங்கே கேட்குறீன்னு கேட்ட அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ ஒரு ஆன்சராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான விலாகாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இப்படி ஒரு இடம் இங்கே இருக்குன்றது தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இங்கே துபாயில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை அனுப்பி இந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை அவங்க கூட கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இல்லாட்டாலும் என்னைக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ கடைசி முடி பார்த்தா அத்தனை பேருக்குமே தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸையுமே வந்து நான் ரீட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கும் அது படிக்கிறதுக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் கூட ரொம்ப பர்சனலாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கும் எப்போவுமேவும். நானும் அதை ஒரு ரெஸ்பான்சிபிளாக எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். நான் இதேமாரி என்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சேம் ஐடி தான். லிங்க் வந்து இது யூடியூபோடைய பயோவில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஐடிக்கு நீங்கள் போகும் உங்களுக்கு இன்ஸ்டாவில். நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா பேசணுன்னா அங்கே வந்து என்கிட்ட பேசலாம். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதாங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில், ஃபீல் குட்டான வீடியோவில், இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பாய்.